ஒரு இமிகிரேஷன் அப்டேட் ஒன்று நியூ அப்டேட் ஒன்று உங்களோட ஷேர் பண்ண வேண்டும். அதோட வந்து உண்மையில இந்த விஷயத்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. எதுக்கும் நீங்க பயப்பட வேணாம், குழம்ப வேணாம். நீங்க என்ன விதமான இமிகிரேஷன் சேவைகள் தேவை என்று சொன்னாலும் நீங்க உடனடியா எங்களுக்கு கால் பண்ணுங்க. 9053346851. நாங்கள் எனி டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பர்டைஸ் நாலேஜோட எக்ஸ்பர்ட்டான கனேடியன் லாயர்ஸ் இருக்கிறாங்க, சட்ட ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. எங்களோட இணைந்து வேலை செய்யற நிறைய இமிகிரேஷன் சர்வீசஸ்ல நீண்ட கால அனுபவம் இருக்கிற நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ ஹால் பண்ணி இருக்கிற நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்க. எங்களோட ஃபார்முக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு அவங்களோட நாலேஜஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா வந்து சேரும். சொன்னா இப்ப ஸ்பெசிபிக்கா நீங்க ஸ்ரீலங்கனா இருக்கிறபடியா உங்களால கனடியன் லாயர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட நாலேஜையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களோட கேசஸ்ல நாங்கள் அப்ளை பண்றதுக்கோ எங்களுக்கு வந்து ஒரு பேரியரா இருக்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் அவையில எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்றது. நீங்க அதை பத்தின எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இருக்கிறோம். நான் வந்து அந்த ஃபர்ம்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்களால வந்து எங்களோட ஃபர்முக்குள்ள இருக்கிற லாயர்ஸுக்குள்ள இருக்கிற அவங்களோட அனுபவத்தை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட வந்து உங்களோட கேசஸ்ல அப்ளை பண்றதுக்கு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னாலோ, தமிழ் மொழியில கான்டாக்ட் பண்ண வேணும், அவைகளோட கம்யூனிகேட் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னாலோ, உங்களோட டவுட்ஸை நீங்க 100% கிளியர் பண்ணி கொள்ளணும்னு சொன்னாலோ நீங்க எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நீங்க எனி டைம் எனக்கு கால் பண்ண முடியும். as you know உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எங்களோட கான்டாக்ட் நம்பர் 9053346851. எங்களோட நீங்க மீட் பண்ண வேண்டும் ஆபீஸ் இருக்குது. மார்னிங் சைட் அண்ட் ஈரா மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இன்டர்செக்ஷன்ல ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. நீங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எனி டைம் நேர விசிட் பண்ணி கொள்ளலாம், கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். தேங்க்யூ சோ மச் அந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணி கொண்டது, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குள்ள ஷேர் பண்ணி கொண்டதுக்கும். அதே மாதிரி நான் இப்ப உங்களோட சொல்ல போற விஷயம் வந்து உண்மையிலேயே இங்க இருக்கிற ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்களுக்கு, அதாவது இந்த ரெஃப்யூஜி கேட்டகரியில இருக்கிறார்கள் இல்லாம ஒர்க்கிங் கேட்டகரியில இருக்கிறார்கள், ஒர்க்கர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த ஒர்க்கர்ஸுக்கான ஒரு ஸ்பௌசல், அதாவது டிபெண்டன்ட் அவையில இன்வைட் பண்ணிக்கொள்ற ஸ்பௌஷல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்ல ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வந்திருந்தது. அது லாஸ்ட் இயரே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன் நேற்று அனௌன்ஸ் பண்ணப்பட்டுட்டது. ஜனவரி 21, 2025 இருந்து அது நடைமுறைக்கு வர மாதிரி இருக்குது. 1 வீக் நோட்டீஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. யாராவது ஒர்க் பர்மிட்ல இருக்கிறார்கள் உங்களோட ஃபேமிலிய ஸ்பான்சர் பண்றதுக்கு அல்லது உங்களோட ஃபேமிலிய டிபெண்டா கூப்பிடுறதுக்கு அல்லது ஸ்பெஷல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளிகேஷனை மேட் பண்றதுக்கு யாராவது விரும்பி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா காலத்தை கடத்தாதீங்க. நீங்க வேற வேற காரணங்களுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி இருக்கலாம். பட் அந்த காலங்களை கடத்தாம குயிக்கா இந்த வித்தின் a வீக் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை மேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை அது எந்த விதத்திலையும் பாதிக்காது. அனைவரும் எல்லா க்ளோஸ் ஒர்க் பர்மிட்ல இருக்கிறார்களும் நீங்கள் உங்களோட ஸ்பௌஸை வந்து நீங்க டிபெண்டா கால் பண்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்க ஜனவரி 21க்கு பிறகு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இருந்தா அங்க பல மாற்றங்கள் காத்திருக்குது. அதாவது நீங்க ஒரு tier 0 tier 1 இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்பௌஸை வந்து நீங்கள் டிபெண்டா கால் பண்ண முடியும். அவைகளால மட்டும்தான் ஓப்பன் ஒர்க் பர்மிட் ஹோல்ட் பண்றதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க tier 2 tier 3 கேட்டகரியில இருக்கிறீங்களா இருந்தால் இது வந்து உங்களுக்கு சில ஸ்பெசிபிக்கான ஜாப் லிஸ்ட் வந்து IRCC அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த ஜாப் லிஸ்டும் ஜனவரி 21 தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஜனவரி 21 அனௌன்ஸ் பண்ற ஜாப் லிஸ்ட்ல இருக்கிற tier 2 and 3 ஹோல்டர்ஸ் மாத்திரம் தான் அந்த ஸ்பௌசஸ வந்து டிபெண்டா கால் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெசிபிக்கான ரீசன் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. 16 மாத கால பகுதி, அதாவது உங்களோட ஒர்க் பர்மிட் டியூரேஷன் 16 மாத கால பகுதியாவது அட்லீஸ்ட் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அதை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. சோ இந்த தகவல் வந்து பெரும்பாலும் எங்கட சமுதாயத்தில் இருக்கிற, அதாவது ஸ்ரீலங்கால இருந்து வந்தாக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒர்க்கர்ஸ் தான் கனடால ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உண்மையில இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதா அமையும் என்று நினைக்கிறேன். யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருந்தாலோ அல்லது ஒர்க்கர்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள இருக்கிறார்கள் இருந்தாலும், ஏன்னா சாதாரணமா இருக்கிற மற்றாக்களுக்கு அது வந்து இந்த டியர் என்ன அது என்ன கேட்டகரிக்குள்ள இருக்கிறதுன்றது விளங்க போறது இல்ல. சோ அதால நான் அவர்களையும் இதை கருத்துல கொண்டுதான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன்.
தேவையானாக்கள் நீங்க டோன்ட் டிலே, நீங்க அதை இன்னும் டிலே பண்ணிக்கொள்ளாம இந்த கால பகுதிக்குள்ள நீங்க உங்களோட அப்ளிகேஷனை மேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சொல்லப்பட்ட தகுதிகள் அல்லாதவர்கள் இந்த பகுதிக்குள்ள உங்களோட ஹரிய பண்ணி அப்ளிகேஷனை மேட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்பௌசஸை கூப்பிடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ.